அகதா கிறிஸ்டியின் ரகசிய எதிரி. அத்தியாயம் 2. திரு எட்வர்ட் விட்டிங்டனின் அழைப்பு. டூபென்ஸ் சட்டென்று திரும்பினாள். ஆனால் பதில் சொல்ல உதடு வரை வந்த சில வார்த்தைகளை அப்படியே கட்டி போட்டு நிறுத்திவிட்டாள். அழைத்த மனிதனின் தோற்றமும் விதமும் முதல் பார்வையிலேயே நல்ல அபிப்பிராயத்தை உண்டு பண்ணும்படி இவளுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாய் அமையாததால் தயங்கினாள். டூபென்ஸின் இந்நிலைமையை படித்துவிட்டவராய் அந்த மனிதன் உடனே பேசினார். எவ்விதமான தரக்குறைவும் என் அணுகுமுறையில் கிடையாது என்பதை சொல்லிக்க விரும்புகிறேன். டூபென்ஸ் அவரை நம்பினாள். அவர் மீது மரியாதையும் நம்பிக்கையும் இவளின் உள் உணர்வுக்குள் உடனடியாய் ஏற்படவில்லை. ஆனாலும் சில நொடிகள் முன் அவரை எதிர்கொண்ட முதல் பார்வையில் அவர் மீது பொருத்தி பார்த்த இவள் தனக்குள் உருவாகியிருந்த எதிர்மறை கருத்தினை ஒதுக்கிவிட விரும்பினாள். அவரை மேலும் கீழுமாய் பார்த்தாள். பெரிதாய் தோன்றிய அஜானுபாகுவான ஆளவர். மழுங்க சரைத்திருந்தார். கழுத்துக்கு கீழான ஆடு சதை ஒரு சிறிய பை போல விசாலமாயிருந்தது. சின்னதாகவும் அதே சமயம் நரித்தனம் நிறைந்திருந்தது அவரது கண்கள். டூபென்ஸின் நேரடி நோட்டத்தை தவிர்த்து அங்கும் இங்குமாய் அலைந்த வண்ணம் இருந்தன. என்ன விஷயம் கேட்டாள் இவள். அந்த மனிதன் புன்னகைத்தார். அந்த இளைஞனோடு நீங்க பேசிய சம்பாஷணையின் சில பகுதிகளை நான் கேட்கும்படி நேர்ந்தது. ஓ, அதுக்கு என்ன இப்போ? பெருசா ஒண்ணுமில்ல. அந்த விஷயமா நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதவிகரமா இருப்பேன் என்பதை தவிர. இன்னொரு அனுமானம் டூபென்ஸின் மூளைக்குள் ஓட கேட்டாள். என்னை பின்தொடர்ந்து கேட்டு வந்தீங்களா? நான் அந்த உரிமையை எடுத்துக்கிட்டேன் என்று அவர் சொன்னதை தேவையற்றதாக்கியவள் கேட்டாள். எந்த வகையில் நீங்க எனக்கு உபயோகமா இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? தனது சட்டை பையில் இருந்த ஒரு அடையாள அட்டையை வெளியில் எடுத்த அந்த மனிதன் மரியாதை கலந்த பவ்யமான பணிவினை வெளிப்படுத்தி அதனை அவளுடைய கைகளுக்கு மாற்றினான். அதை பெற்றுக்கொண்டு கருத்து சிதையாது அதனை படித்தாள். அதில் பிரதானமாக திரு எட்வர்ட் விட்டிங்டன் என்ற பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. அதற்கு கீழே எஸ்தோனியா கண்ணாடி கம்பெனி என்றும் அது நகரத்தில் எங்கு இருக்கிறது என்ற முகவரியும் இருந்தன. திரு விட்டிங்டன் மறுபடியும் பேச்சினை ஆரம்பித்தார். நாளைக்கு காலையில 11 மணிக்கு என்னை நீங்க வந்து சந்திச்சீங்கன்னா உங்களை நான் அழைச்ச விஷயத்தை பற்றி முழு விவரத்தையும் உங்க முன்னாடி வைக்கிறேன். 11 மணிக்கா என்று சிறு சந்தேகம் துணிக்க கேட்டாள் டூபென்ஸ். 11 மணிக்கே. டூபென்ஸ் தீர்க்கமாய் முடிவெடுத்தாள். சரி, நான் அங்கே இருப்பேன். நல்லது, குட் ஈவினிங். விடைபெறும் நோக்கோடு தனது தொப்பியை கழற்றி உணர்த்திய அவர் நடந்து கடந்தார். அவர் பின்னாலேயே வெறித்தபடி சில நிமிடங்கள் அப்படியே நின்று கொண்டிருந்தாள் டூபென்ஸ். பிறகு வேட்டைக்கு தயாரான வேட்டை நாயின் சட்டென நிமிர்ந்த காதுகளைப் போல தனக்குத்தானே சிறு ஆர்வம் பொங்க தோல் குழுக்களை வெளியிட்டுக் கொண்டாள். சாகச விளையாட்டு துவங்கிவிட்டது. தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டாள். அப்படி என்னதான் நான் பண்ண வேண்டும் என்று அவர் எண்ணிருப்பார்? வியக்கிறேன். ஹேய் விட்டிங்டன், உன்கிட்ட ஏதோ ஒண்ணு வில்லங்கமா இருக்கு மேன். அது எனக்கு பிடிக்கல சுத்தமா. அதுக்காக உன்னை கண்டு பயப்படுறேன்னு மட்டும் கணக்கு போட்டுடாத. கடுகளவு பயங்கூடம் கிடையாது எனக்கு. நான் ஏற்கனவே பல தடவை சொல்லி வருவதையே இப்ப மறுபடியும் சந்தேகத்துக்கு இடமின்றி சொல்லிடுறேன். குட்டி டூபென்ஸுக்கு அவளை பாதுகாத்துக்க தெரியும். சின்னதாவும் கூர்மையாவும் வெற்றி மிளிர தலையசைத்துக் கொண்டு சுறுசுறுப்பாய் முன்னேறி நடக்கலானாள் டூபென்ஸ். உருவான மாற்றங்களின் காரணமாக நேராக போக வேண்டிய பயணத்தை சற்று நிறுத்திக் கொண்டு அருகில் தென்பட்ட தபால் அலுவலகத்துக்குள் நுழைந்தாள்.
அங்கு சில நொடிகள் சிந்தனையில் கிடந்தாள். கையில் ஒரு தந்தி தாளுடன். டாமியின் பென்சில் அவனிடம் திரும்ப தரப்படாமல் இன்னும் இவள் கையில் தான் இருந்தது. எழுதினாள், விளம்பரம் செய்யாதே, நாளை விளக்குகிறேன். இத்தந்தியை டாமி தங்கியிருந்த விடுதிக்கு அனுப்பினாள். இவ்விடுதியில் அடுத்த மாதம் வரை தங்கியிருக்கத்தான் டாமிக்கு அனுமதி உள்ளது. அதற்குள் ஏதாவது அதிர்ஷ்டம் அடித்து அவனுக்கு சம்பாதிக்க வழி பண்ணி தராவிட்டால் பிறகு அங்கு டாமி நீடிப்பது சந்தேகமே. இது அவனுக்கு கிடைச்சாதான் கிடைக்கும். முணுமுணுத்துக் கொண்டாள் இவள். முயற்சி பண்றதுல என்ன குறைஞ்சிட போகுது? தந்தி அலுவலரிடம் இதனை ஒப்படைத்துவிட்டு பழைய துருதுருப்புடன் வீடு நோக்கி பயணமானவள் வழியில் ஒரு பேக்கரியில் நின்று சாப்பிட சில பன்களை வாங்கி கொண்டாள். பிறகு எலிப்பொறி போல் இருந்த அவளுடைய அறையில் ஓரிரு பன்களை வேண்டா வெறுப்போடு சுவைத்துவிட்டு எதிர்கால நினைவுகளுக்குள் மூழ்கி போனாள். எஸ்தோனியா கண்ணாடி கம்பெனி என்பதுதான் என்ன? அதற்கு டூபென்ஸ் உடைய சேவை வேண்டும் அளவுக்கு என்ன தேவை இருக்கக்கூடும்? குதூகலம் கலந்து கிளுகிளுப்பு டூபென்ஸை சில முறை சத்தமாக சப்பு கொட்ட வைத்தது. ஒரே கோணத்திலான இந்நினைவுகள் ஏற்படுத்தி தந்த விதவிதமான கற்பனைகளினால் தூக்கம் வர இவளுக்கு நேரம் பிடித்தது. அது வந்தபோது எஸ்தோனியா கண்ணாடி கம்பெனியில் தயாரிக்கப்படும் கண்ணாடிகளை கழுவி ஜாக்கிரதையாக அடுக்கும் வேலையை ஹெட்வர்ட் இவளுக்கு தந்தது போலவும், அக்கண்ணாடிகள் அச்சு அசலாக அப்படியே இவள் ஆஸ்பத்திரியில் கழுவிய தட்டுகள் போலவே இருப்பதையும் கண்டாள் டூபென்ஸ் கனவில். அடுக்குமாடி கட்டிடம் ஒன்றில் எஸ்தோனியா கண்ணாடி கம்பெனி அமைந்திருந்த வளாகத்தை டூபென்ஸ் அடையும் போது மணி 11:05. சொன்ன நேரத்துக்கு சீக்கிரமாவே போய்விட்டால் இதற்கென்றே அலைவது போல காட்டிவிடும். ஆகவே அத்தெருமுனை வரை ஒரு முறை நடந்து போய் திரும்ப முடிவெடுத்தாள் டூபென்ஸ். அப்படியே செய்தாள். 11 என கடிகாரம் அடித்த போது வளாகத்துக்குள் போய் விழுந்தாள். கண்ணாடி கம்பெனி கடைசி மாடியில் இருந்தது. லிப்ட் ஒன்று இருந்தது. ஆனால் நடந்து அடைவதையே டூபென்ஸ் தேர்ந்தெடுத்தாள். சிறு மூச்சிறப்புகளுக்கு இடையே எஸ்தோனியா கண்ணாடி கம்பெனி லிமிடெட் என்று பெரிய செம்பு எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருந்த ஒரு கண்ணாடி கதவின் முன் வந்து நின்றாள் டூபென்ஸ். அதனை தட்டினாள். உள்ளே வர சொல்லி அனுமதித்த குரலுக்கு பதிலாய் சின்னதாகவும் தூசுகள் அதிகம் நிறைந்ததாகவும் காணப்பட்ட ஒரு அலுவலக அறைக்குள் நுழைந்தாள் அவள். ஜன்னல் பக்கத்தில் அங்கிருந்த மேஜை அருகில் போடப்பட்டிருந்த உயரமான ஸ்டூலில் அமர்ந்து வேலை செய்து கொண்டிருந்த காரியதரிசி இவளை விசாரிக்கும் தொனியில் நெருங்கி நின்றான். அவனிடம், திரு விட்டிங்டனை சந்திக்க எனக்கு முன்பதிவு இருக்கு என்றாள். என் கூட வாங்க என்று அழைத்த அவன் தனி அறை என கதவில் பொறிக்கப்பட்டிருந்த ஒரு அறைக்கு முன்னால் டூபென்ஸை அழைத்து போய் நிறுத்தினான். பிறகு அந்த கதவை முழுவதுமாக திறந்து உள்ளே நுழைந்து இவளும் நுழைய வழிகாட்டி நின்றான். தாள்களாலும் ஆவணங்களாலும் நிறைந்திருந்த ஒரு பெரிய மேஜைக்கு அந்த புறமாய் அமர்ந்திருந்தார் ஹெட்வர்ட். தனக்குள் ஹெட்வர்ட் விட்டிங்டன் பற்றி உருவாகி இருந்த முடிவு சரியே என்று இப்பொழுது ஊர்ஜிதமானாள் டூபென்ஸ். இந்த மனிதரிடம் ஏதோ தப்பு இருக்கின்றது, தவறு இருக்கின்றது. எதையோ தேடி அலைந்து கொண்டிருக்கும் அவருடைய கண்கள், நன்றாய் வளர்ந்துள்ள இவருடைய தொழில் செழுமை, இவை இரண்டும் சரியான பொருத்தமான ஒரு கலவை கிடையாது. ஹெட்வர்ட் நிமிர்ந்து பார்த்தார். ஆக சொன்ன மாதிரி நீங்க வந்துட்டீங்க. நல்லது, உட்காருங்க ப்ளீஸ். அவரை பார்த்து போடப்பட்டிருந்த நாற்காலி ஒன்றில் அமர்ந்தாள் டூபென்ஸ். இப்பொழுது கொஞ்ச நேரமாய் ஏனோ ஒருவித சிறு தயக்கத்தோடும் குறுகியும் இருக்கிறாள் இவள். பயந்து சாதுவாகி போன ஒரு நபரை போல கீழ்பார்வை பார்த்தபடி டூபென்ஸ் உட்கார்ந்திருக்க தனக்கு முன்னிருந்த தாள்களை அடுக்கியும் களைந்தும் கொண்டிருந்தார் விட்டிங்டன். இறுதியாய் அத்தனை தாள்களையும் ஒரு பக்கமாய் ஒதுக்கி வைத்துவிட்டு மேஜை வரை வளைந்து வந்தார்.
இப்போ டியர் மிஸ், நம்முடைய பிசினஸுக்குள்ள நுழைவோம். சொன்ன அவருடைய அகலமான முகம் சிறு புன்னகையால் இன்னும் அகன்றது. உங்களுக்கு வேலை வேணும். ஓகே, உங்களுக்கு தர என்னிடம் ஒரு வேலை இருக்கு. 100 பவுண்டு செலவுக்கு கையில் கொடுத்துடுவேன். ஆகிற அத்தனையும் நானே ஏத்துக்கிறேன்னு முன் வந்தா என்ன சொல்றீங்க? சொன்ன விட்டிங்டன் தனது நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்தார். தன்னுடைய கோட்டின் பக்கவாட்டு பைகளுக்குள் தத்தம் கைகளின் கட்டை விரல்களை நுழைத்துக் கொண்டார். 2 பென்ஸ் அவரை எச்சரிக்கையாய் பார்த்தாள். அந்த வேலையின் இயல்பு? அழுத்தமாய் கேட்டாள். சின்ன வேலை, சும்மா ஒரு சின்ன வேலை, ஒரு சந்தோஷமான பயணம், அவ்வளவுதான். எங்கே? விட்டிங்டன் மறுபடியும் புன்னகைத்தார். பாரிஸுக்கு. ஹோ, சிறு சிந்தனையோடு சொன்னாள் 2 பென்ஸ். அவளுக்குள் சொல்லிக் கொண்டாள். ஹோ, இதை மட்டும் அப்பா கேட்டால், நான் வர்ற விஷயம் தெரிஞ்சா மனுஷனுக்கு வலிப்பு வந்துடும். ஆனால் இந்த விட்டிங்டனை பார்த்தால் உல்லாசமாய் அனுப்பி வைத்து ஏமாற்றி கழுத்தரிக்கும் மாபாதகனைப் போலவும் தெரியவில்லை. ஆமாம் என்றபடி தான் சொன்னதை தொடர்ந்து கொண்டிருந்தார் விட்டிங்டன். இதைவிட எதுதான் அதிகம் சந்தோஷம் அளிப்பதா இருக்க முடியும்? கடிகார முட்களை சில வருடங்களுக்கு பின்னுக்கு தள்ளி வைத்து மறுபடியும் அந்த அழகிய பெண்கள் தங்கியிருக்கும் உணவக விடுதிக்குள் நுழையணும். பாரிஸின் பெருவாரியான கூட்டமே இந்த சாப்பாட்டு விடுதி கூட்டம்தானே. இடைமறித்தாள் 2 பென்ஸ். ஹோட்டல்? அப்படியே. மேடம் கொலம்பியா உடையது, நியூ லில்லி அவென்யூ. இந்த பெயர் 2 பென்ஸுக்கு நன்கு தெரிந்த ஒன்றே. அங்கு இவளுக்கு அதிக அமெரிக்க நண்பர்கள் இருந்தார்கள். எப்போதையும் விட இப்பொழுது அதிகம் புதிர் போடப்பட்டவளானால் இவள். அங்கே நான் போகணுமா? எவ்வளவு நாளைக்கு? நிலைமையை பொறுத்தது. 3 மாதங்கள்னு சொல்லலாம். அவ்வளவுதானா? மேலே வேறெந்த கட்டுப்பாடுகளும் கிடையாதா? எதுவும் கிடையாது. என்னுடைய ஆள் என்னும் பாத்திரம் தாங்கிதான் நீங்க அங்கே போறீங்க. உங்க நண்பர்கள் வேற யார் கூடவும் நீங்க தொடர்பு வச்சுக்க கூடாது. தற்போதைக்கு முழு ரகசியம் காக்கப்படணும் என்பது நான் உங்கள் முன் வைக்கும் என் வேண்டுகோள். நீங்க ஒரு ஆங்கிலேயன் இல்லையா? அப்படி இருந்தாலும் நீங்க அமெரிக்க சாயல் அதிகம் அடிக்கும் ஆங்கிலத்தை தான் பேசுறீங்க. எனக்கு உற்ற துணையா ஆஸ்பத்திரியில இருந்த பெண் ஒரு அமெரிக்கன். அவகிட்ட இருந்து என்கிட்ட ஒட்டிக்கிட்ட மொழி சாயல். சீக்கிரத்திலேயே இதிலிருந்து பழையபடி நான் மீண்டுடுவேன். மாறாக ஒரு அமெரிக்கனா நீங்க நுழையிறது படு சுலபமா இருக்கும். உங்களுடைய கடந்த கால இங்கிலாந்து வாழ்க்கை முறை பற்றிய சாயல்களை தினசரி நடவடிக்கைகளில் காட்டிக்காம நீங்க அமுக்கி வைப்பது ரொம்ப கஷ்டமானதுதான். இருந்தாலும் அது நல்லா இருக்கும் என்பது என் கருத்து. அப்புறம் ஒரு நிமிஷம். ஏதோ நான் இதுக்கு ஒத்துக்கிட்டது மாதிரியே நீங்க முடிவெடுத்துட்டதா படுது. விட்டிங்டன் ஆச்சரியப்பட்டவராய் தோன்றினார். இதை மறுக்க எண்ணம் இருக்கா என்ன? மேடம் கொலம்பியரின் பிசினஸ் உயர் ரக மற்றும் பாரம்பரியமிக்க ஒன்று என்று நான் சான்றிதழ் தரேன். ஓகே. மேலும் இதுல இருக்கிற கட்டுப்பாடுகள் மிக கம்மி. ஆபத்து ஏதும் கிடையாது. அள்ளி அள்ளி வேற தரேன். இதேதான் என்றாள் 2 பென்ஸ். இதேதான் காரணம். எனக்கு விதிக்கப்படும் கட்டுப்பாடுகள் மிக மிக குறைச்சல். ஏன் அப்படி? மிஸ்டர் எட்வர்ட் விட்டிங்டன் தவிர இத்தனை தொகைய நீங்க எனக்கு அள்ளித்தர எந்த தொகையும் என்கிட்ட இருக்கிறதா தெரியல என மிருதுவாய் கேட்டார் எட்வர்ட். சரி, அப்ப நானே சொல்றேன். ரொம்ப ரொம்ப கம்மியான கூலியில இந்த வேலையை செய்து முடிக்க எனக்கு ஆட்கள் கிடைப்பாங்கதான். இதுல எனக்கு சந்தேகமே இல்லை. ஆனா நான் தேடுவது
நல்ல புத்திசாலித்தனத்தோடு நான் கொடுக்கிற வேலையை தாங்கி பிடித்து வெற்றிகரமா எனக்கு நிறைவேற்றி தரவல்ல ஒரு இளைய பெண்ணை. இதுல முக்கியமானது என்கிட்ட ஓடி வந்து கேள்வி எல்லாம் கேட்டு துளைக்காம அவளே சுயமா இயங்கும் சாதுரியம். டூபன்ஸ் புன்முறுவினாள். ஹெட்வர்ட் தன்னை வென்று விட்டதாய் முடிவெடுத்தாள். சட்டென சொன்னாள், இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இதுவரைக்கும் நாம பேசினதுல தாமஸ் போர்ட் பற்றி பேச்சே எழல. தாமஸ் என் பிசினஸ் பார்ட்னர்? மேட்டுமையாய் குறிப்பிட்டாள் டூபன்ஸ். எங்க 2 பேரையும் சேர்த்து நீங்க நேத்து பார்த்தீங்க. ஆமாமா, ஆனா அவரோட உதவி நமக்கு இதுல தேவைப்படலையே மிஸ். அப்போ இதை எடுத்து நடத்தவே முடியாது. சொல்லியபடி எழுந்தே விட்டாள் டூபன்ஸ். 2 பேரும் சேர்ந்து ஏத்துக்கணும். இல்ல கூடாது. மன்னிக்கணும் திரு ஹெட்வர்ட், இதுதான் எங்களோட கோட்பாடு. தாமஸ் போர்டு இல்லனா பை பை. பொறுமை, ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம். உட்காருங்க மிஸ். இவள் பெயர் தெரியாமல் கேள்விக்குறியாய் பார்த்தபடி கேட்டார் ஹெட்வர்ட் விட்டிங்டன். தான் பிறந்து வளர்ந்த சர்ச் சூழலை நினைக்கும் போது டூபன்ஸின் மனசாட்சிக்குள் ஒரு கடும் வலி பரவி கடந்தது. பிறந்தது புனித பாதிரி வயிற்றில், செய்ய துணிவது பணம் வாங்கி குற்றம். இதனால் இவளுக்கு சட்டென தோன்றிய முதல் பெயரை அவசரமாய் பற்றி கொண்டாள். ஜேன்பின் என்றால் அவசரமாய். உடனேயே இந்த 2 சின்ன பொய் வார்த்தைகள் ஏற்படுத்திய விளைவால் திறந்த வாயும் கண்களையும் மூட மறந்து கிடந்தாள். ஜேன்பின். விட்டிங்டனின் முகத்திலிருந்த அத்தனை மகிழ்ச்சியும் உவப்பும் நிறம் மங்கி போயின. கடும் கோபம் கொண்டு அவருடைய முகம் சிவந்தது. நெற்றியில் புடைத்து கொண்ட புது நரம்புகள் முளைத்தன. இவற்றையெல்லாம் கடந்து அவரிடம் ஒருவித சந்தேகம் நிறைந்த திகைப்பும் அது உண்டு பண்ணிய அச்சமும் விறுவிறுவென படர்ந்தன. முன்னால் வளைந்து நுனி வரை வந்து, ஓ, இதுதான் நீ திட்டமிட்ட விளையாட்டா என்றார் அதிகாரமும் பயமும் கலந்து. என்ன பேசுகிறார் என்ற விளக்கமே இன்றி டூபன்ஸ் தடுமாறி போனாலும் இத்தகைய தடம்புரலை இவள் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. ஹெட்வர்ட் கூறிய மேற்கூறிய விமர்சனத்தின் அர்த்தத்தை கடுகளவு கூட இவள் அறியாவிட்டாலும் டூபன்ஸ்கே உரிய சாதுரிய வீச்சினால் நிலைமையின் தீவிரத்தில் தோய்ந்து போகாது நிமிர்ந்தே இருந்தாக வேண்டும் என்பதை மட்டும் நிச்சயப்படுத்திக் கொண்டாள். விட்டிங்டன் தொடர்ந்த வண்ணம் இருந்தார். ஆரம்பத்திலிருந்தே என்னோட நீ கண்ணாமூச்சி விளையாடிக்கிட்டு இருந்திருக்க இல்ல? எலியும் பூனையும் மாதிரி. எதுக்காக நான் உன்னை தேடி வரணும்னு உனக்கு ஆரம்பத்திலிருந்தே தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் கதையை ஓடவிட்ட, அப்படித்தானே? தற்போது விட்டிங்டன் சற்று தனிய ஆரம்பித்தார். முக சிவப்பு கொஞ்சமாய் உள்வாங்க துவங்கியது. டூபன்ஸை மிக நுணுக்கமாக பார்த்து கொண்டிருந்தார். எனில் ரகசியங்களை வெளியிட்டது யார்? ரீட்டா? மறுத்து தலையசைத்தாள் டூபன்ஸ். இந்த கற்பனை காணல் சூழலை எத்தனை நேரத்துக்கு தூக்கி பிடிக்க முடியும் என்பதில் இவளுக்கு பெருத்த சந்தேகம் உண்டானது. ஆனாலும் முகந்தெரியா ரீட்டாவை பிரச்சனைக்குள் இழுக்காமல் விடுவதே சரி என்பதையும் உணர முடிந்தது. அப்பழுக்கற்ற உண்மையை பேசும் தொனியில் கிடையாது என்றாள். ரீட்டாவுக்கு என்னை பற்றிய எதுவுமே தெரியாது. துளையிடும் உபகரணம் போல எட்வர்டின் பார்வை டூபன்ஸை துளைத்தெடுத்தது. சரி, உனக்கு எந்த அளவுக்கு தெரியும்? கேள்வியை கேட்டார். ரொம்ப ரொம்ப கம்மியா. இந்த பதில் எட்வர்டிடம் நிலவிய இருப்பு கொள்ளாமையின் விறுவிறுப்பை குறைப்பதற்கு பதிலாக கூட்டிவிட்டதில் டூபன்ஸுக்கு சிறு திருப்தி விளைந்தது. ஹெட்வர்டின் மூளைக்குள் விதவிதமான சந்தேகங்களை உண்டு பண்ணிவிடலாம் என்ற நோக்கத்தில்தான் இப்படி ஜம்பமடித்துக் கொண்டாள் இவள்.
எப்படியோ என்று பற்கள் வெளியே துருத்த உருமிய விட்டிங்டன், இங்கே இவ்வளவு தூரம் வந்து அந்த பேரை துப்ப உனக்கு தைரியம் இருந்திருக்கே என்றார். அது என் பேருன்ன என்று குறிப்பு தந்தாள் டூபன்ஸ். ஓ, 2 பெண்கள் அதே பேர்ல இருப்பது கூட சாத்தியம்தான் இல்ல? சரி, அப்போ அந்த பேரை நான் சும்மா ஒரு வாய்ப்பின் அடிப்படையில் சொன்னேன்னு வச்சுக்கோங்க. ஓகே. யதார்த்தமாய் பேசிக்கொண்டிருப்பது தந்த மயக்கத்தில் தொடர்ந்து கொண்டிருந்தாள் இவள். விட்டிங்டன் முதல் முறையாக தனது கையை ஒரு பேரிடியாய் மேஜையில் இறக்கினார். முட்டாளாக்குவதை நிறுத்து. உனக்கு எவ்வளவு தெரியும்? அப்புறம் உனக்கு எவ்வளவு வேணும்? கடைசி 3 வார்த்தைகள் இவளை அதிக அளவு உற்சாகத்துக்குள் இட்டு சென்றது. அதுவும் காலையில் ஒன்றும் சாப்பிடாத நிலையில் இரவு விருந்தாக ஓரிரு பன்கள் மட்டுமே சாப்பிட்ட பசியில் உள்ளுக்குள் தைரியம் இருக்கிறதோ உதறல் இருக்கிறதோ அதனை பொருட்படுத்தாமல் இப்பொழுது ஒரு சாகச வீராங்கனை போல காட்டிக்கொள்ள வேண்டியதன் அத்தியாவசியம் டூபன்ஸுக்கு புரிந்தது. நிலைமையை முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிட்ட ஒருத்தனின் அசாத்திய தைரியத்தை வெளியிட்டபடி நேர்கொண்ட பார்வையோடு நிமிர்ந்தாள். டியர் திரு ஹெட்வர்ட் விட்டிங்டன் என்றவள், இருவருடைய நிலைமைகளையும் மறைவின்றி இப்போ மேஜையில் பரப்புவோம். 2 பேருக்கும் அதான் நல்லது. அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களுக்கு இத்தனை கோபம் ஆகாது. என்னோட விவேகத்தாலும் புத்தி சாதுரியத்தாலும் மட்டுமே நான் வாழ விரும்புவேன்னு நேற்று சொன்னேன். அதை நீங்களே கேட்டீங்க. அப்படிப்பட்ட கூர்மை எனக்குள் இருக்குன்னு சற்று முன் நான் நிரூபிச்சிட்டேன். எனக்கு சில பெயர்கள் குறித்த அறிதல் இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த அளவுக்கு தான் என்று முடித்தாள். கிடையாது, உருமினார் விட்டிங்டன். நீங்க என்னை தவறா எடை போடுவதிலேயே குறியா இருக்கீங்க என்ற டூபன்ஸ் இதற்காக மெலிதாய் பெருமூச்செறிந்தாள். ஏய், நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அடிக்கோட்டிட்டு காட்டியிருக்கேன் என கோபமான விட்டிங்டன், முட்டாளாக்காதே, ரொம்ப ஊத்தாத, விஷயத்துக்கு வா. ஒன்னும் தெரியாத பாப்பா மாதிரி ரொம்ப நேரம் நீ என்கிட்ட வேஷம் காட்ட முடியாது. நீ வெளியே சொல்வதை விட ஜாஸ்தியா உனக்கு விஷயங்கள் தெரியும், நிறைய 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 என்றார். தன்னுடைய திறமையை தானே பாராட்டிக் கொள்ள சில நொடிகள் இடைவேளை எடுத்துக்கொண்ட டூபன்ஸ், உங்க கருத்தை எதிர்க்க நான் விரும்பல என்றால் மிருதுவாய், வில்லத்தனம் முலாம் பூசி. ஆக மறுபடியும் நாம நம்முடைய வழக்கமான கேள்விக்கே வரோம். எவ்வளவு? டூபன்ஸுக்குள் தடுமாற்றம் விளைந்தது. இதுவரை விட்டிங்டனை அப்பழுக்கற்ற வெற்றியோடு ஏமாற்றிருக்கிறாள் இவள். ஆனால் பட்டவர்த்தனமாக காட்டிக் கொடுத்து விடும்படியான ஒரு அசாதாரண தொகையை இப்போது கேட்டால் அவருக்குள் மறைந்து கிடக்கும் சந்தேகத்தை அது தட்டி எழுப்பிவிடும். ஒரு சின்ன ஐடியா இவளுடைய மூளைக்குள் வெட்டியது. இந்த விஷயத்துல கலந்து பேச வேண்டிய அத்தனையும் பிறகு சாவகாசமா பேசிக்கலாம். ஒரு சின்ன தொகையை மட்டும் இப்போ தருவதாக வச்சுக்கிட்டா? அருவருப்பான பார்வையை இவள் மீது வீசினார் விட்டிங்டன். பிளாக்மெயிலா? டூபன்ஸ் இனிப்பாய் புன்னகைத்தாள். அப்படி எதுக்கு சொல்லணும்? நான் பண்ண போகும் சேவைக்கான முன்பணம்னு சொல்லலாமே. பற்களை கடித்தார் விட்டிங்டன். ஒன்னு தெரிஞ்சுக்குங்க என நிதானமாய் விளக்கினாள். நான் பணம் மேல அதிகம் பற்றில்லாதவ, அதுதான் தெரியுமே என்பது போல ஒருவித மனம் ஒப்பாத பாராட்டுதலை கிண்டலாய் உணர்த்தினார் விட்டிங்டன். நீ என்னை கையகப்படுத்தியிருக்க, ஒழி. பயந்த சாது போல காட்டிக்கிட்ட. ஆனா நீ அப்படி இல்ல. என் தேவைக்கு பிரயோஜனப்படும் சகல மூளையும் உன்கிட்ட இருக்கு. ஆமாம், வாழ்க்கை இருக்குல்ல அது என்று தத்துவமாய் சொன்னால் பல ஆச்சரியங்களை உள்ளடக்கியது. தத்துவமா?
என்று உருமலும் புகைச்சலுமாய் சொன்ன விட்டிங்டன் ரகசியத்தை யாரோ எப்படியோ எங்கேயோ பேசிட்டாங்க. அது ரீட்டா கிடையாதுன்னு நீ சொன்ன என்று மேற்கொண்டு பேச எத்தனித்து விட்டு, அப்படின்னா அது என தொடரத்துவங்க. அது முடியாமல் ஏற்பட்ட இடையூறுக்கு, ஓ யாரது, உள்ளே வாங்க என்று எரிச்சலானார். கதவு தட்டப்படுவது நிறுத்தப்பட காரியதரிசி உள்ளே வந்தார். தனது எஜமானனின் கை கெட்டும் தூரத்தில் ஒரு காகிதத்தை வைத்தார். உங்களுக்காக இப்போது வந்த டெலிபோன் சமாச்சாரம் சார் என்றார். விட்டிங்டன் அதை உரித்து படித்தார். கோபத்தால் பார்வை கடுமையாக, புருவங்கள் குறுக அவரிடம் ஒரு முகசுளிப்பு உண்டானது. சரி பிரவுன், நீ போ. காரியதரிசி கட்டுப்பட்டார். விட்டிங்டன் 2 பென்ஸ் பக்கமாய் திரும்பிக் கொண்டார். நீ நாளைக்கு இதே நேரத்துக்கு வா. எனக்கு மேற்கொண்டு அவகாசம் இல்லை. தலைக்கு மேல வேலை வந்திருக்கு. இப்போதைக்கு இந்தா பிடி 50. விறுவிறுவென கரன்சிகளை அள்ளினார். அவற்றை டூபென்ஸை நோக்கி மேஜைக்கு குறுக்காக தள்ளினார். நீ உடனடியாக கிளம்பியாக வேண்டும் என்ற உணர்த்தலோடு எழுந்து நின்று கொண்டார். ஒரு கை தேர்ந்த பிசினஸ் பெண்மணி போல கொடுக்கப்பட்ட கரன்சி நோட்டுகளை எண்ணியவள் தன்னுடைய கைப்பைக்குள் அவற்றை பத்திரப்படுத்திக் கொண்டு எழுந்தாள். குட் டே மிஸ்டர் விட்டிங்டன். பூனையாய் படிகளில் இறங்க ஆரம்பித்தாள் டூபென்ஸ். புது குதூகலம் இவளை ஆட்கொண்டது. அருகில் தெரிந்த ஒரு கடிகாரம் மணி 12 போகிறது என்று காட்டியது. அந்த டாமிக்கு சமக்தியான ஒரு ஆச்சரியம் தரணும் என முணுமுணுத்துக் கொண்டவள் கை அசைத்து அந்த வழியே போன ஒரு வாடகை காரை பிடித்தாள். கார் ரயிலடிக்கு வெளியே போய் வாகாக நின்றது. நுழைவாயிலேயே டாமி இருந்தான். டூபென்ஸ் வாடகை காரிலிருந்து இறங்க உதவ ஓடி வந்த அவனது இரு கண்களும் வியப்பின் ஆதிக்கத்தால் பிரம்மாண்டமாய் விரிந்திருந்தன. அவனைக் கண்டு நெருக்கமாய் புன்னகை புரிந்தாள் இவள். ஆனாலும் சற்றே உழுக்கப்பட்ட குரலில் சொன்னாள், கிழ பிசாசே, டாக்ஸிக்கு பணத்தை கொடு. 5 பவுண்டு நோட்டுக்கு மேல என்கிட்ட சல்லி கிடையாது.